Dear students, so last session we have discussed different types of redox reaction பார்த்தோம். அப்புறம் பேலன்சிங் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் அந்த டாப்பிக்கில் ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தடு, இன்னொன்று அயன் எலக்ட்ரான் மெத்தட் அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த கிளாஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அயன் ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தடை பார்க்க போகிறோம். ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட் இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் இந்த சாப்டரில். இந்த டாபிக் இட்ஸ் அ வெரி வெரி எசென்ஷியல் ஒன். சரிங்களா? ஒரு ரெடாக்ஸ் ரியாக்ஷனை எப்படி ஹவு டு பேலன்ஸ் ரெடாக்ஸ் ரியாக்ஷன், தெர் ஆர் டூ மெத்தட்ஸ். அதில் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெத்தட் தான் நம்ம பார்க்குறோம், ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட் பார்க்குறோம். இந்த ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தடில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் லாஸ்ட்டு ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கெயின்டு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் த ரெடாக்ஸ் ரியாக்ஷன் இதை கால்குலேட் பண்ணுறோம். சரிங்களா? அதுதான், அதை வச்சு நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம். அது மாதிரி லெட் அஸ் கன்சிடர் த ஆக்சிடேஷன். இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன சார், என்ன ரியாக்ஷன்னா ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபெரஸ் சல்ஃபேட் பை பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டு இன் அசிடிக் மீடியம். த அன்பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் இங்கே இருக்குது. லெட் அஸ் see the board. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபெரஸ் சல்ஃபேட்டு பை பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இன் அசிடிக் மீடியம். இது ஃபெரஸ் சல்ஃபேட், FeSO4ன்றது ஃபெரஸ் சல்ஃபேட்டு, KMnO4ன்றது பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டு. இது தான் ஆக்சிடைஸ் ஆக போகுது. அந்த ஆக்சிடேஷனை பண்ணுறது இந்த KMnO4. மீடியம் வந்து என்னென்னா அசிடிக் மீடியம், சல்ஃபியூரிக் ஆசிட் கொடுத்துருக்கு. சரிங்களா? இப்போ என்ன சார் நடக்குதுன்னா இது எல்லாம் சேர்ந்து ஆக்சிடேஷன் நடக்குது. ஸோ நமக்கு என்ன சார் கிடைக்குது, ஃபெரிக் சல்ஃபேட் கிடைக்குது, மேங்கனஸ் சல்ஃபேட் கிடைக்குது, அண்ட் தென் பொட்டாசியம் சல்ஃபேட், தென் ரிமைனிங் இருக்கிறது வாட்டர் மாலிகுலாக மாறிடும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபெரஸ் சல்ஃபேட் பை பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இன் அசிடிக் மீடியம், அதோட அன்பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பேலன்ஸ் பண்ண போகிறோம். பேலன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோன்னா we have to use certain steps to balance the redox reactions. The first step வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த ரெடாக்ஸ் ரியாக்ஷனில் எது ரெடியூஸ் ஆகிருக்கு எது ஆக்சிடைஸ் ஆகிருக்குன்றது கண்டுபிடிக்கணும் பை யூஸிங் ஆக்சிடேஷன் நம்பர். நம்ம பார்த்துருக்கோம் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆக்சிடேஷன் நம்பர்னு படித்தோம். அதுதான் இப்போ ஃபெரஸ் சல்ஃபேட்டு KMnO4, சல்ஃபியூரிக் ஆசிட், ஃபெரிக் சல்ஃபேட், MnO4. இப்போ பாருங்கள் அயன் தான் ஆக்சிடைஸ் ஆகுது. இப்போ அயனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் என்ன, ஃபெரஸ் சல்ஃபேட்டில் 2+, ஃபெரிக் சல்ஃபேட்டில் 3+, இங்கே பெர்மாங்கனேட்டில் மேங்கனீஸோடைய ஆக்சிடேஷன் நம்பர் +7, இங்கே மேங்கனீஸ் சல்ஃபேட்டில் +2. அப்போ +2லேருந்து +3 மாறி இருக்குது. இந்த ப்ராசஸ் இந்த ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால இது ஆக்சிடேஷன். இங்கே பாரு 7லேருந்து 2 குறைஞ்சிருக்கு, இதுக்கு பேர் ரெடக்ஷன். அப்போ விச் இஸ் அண்டர்கோஸ் ஆக்சிடேஷன் அண்ட் தென் விச் இஸ் அண்டர்கோஸ் ரெடக்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அயன் வந்து நான் ஆக்சிடைஸ் ஆகிருக்கு, மேங்கனீஸ் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். +7லேருந்து +2 மாறி இருக்குது மேங்கனீஸு. அப்போ எத்தனை எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்குன்னா 5 எலக்ட்ரான்ஸு. +2லேருந்து +3 மாறி இருக்குது எது, அயன். அது என்ன பண்ணியிருக்கு, இட் லாஸஸ் 1 எலக்ட்ரான், லாஸிங் 1 எலக்ட்ரான், அதாவது லூசிங் 1 எலக்ட்ரான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் பண்ணிட்டோமா. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா த டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் விச் இஸ் ஈக்குவல் டு அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் விச் இஸ் ஈக்குவல் டு த டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கெயின் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா டோட்டல் நம்பர் ஆஃப் லாஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்படி தானே, ஒன்று கொடுக்குது ஒன்று வாங்குது. அப்போ எத்தனை கொடுக்குதோ அத்தனை தான் அது வாங்க முடியும். ஸோ இதுதான் வந்து பேசிக் இல்லையா? ரைட். அப்போது இது எப்படி சார் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா பை கிராஸ் மல்டிப்ளிகேஷன். செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்தோம் வித் சூட்டபிள் இண்டீஜர். அதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, அந்த கோஎஃபிஷியண்ட்டை வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல் ஹியர் த ப்ராடக்ட் வந்து இங்கே ப்ராடக்ட் சைடில் எத்தனை இருக்குது, 2 மோல்ஸ் இருக்குது. எது, அயன். அப்போ இதுதான் வந்து சூட்டபிள் இண்டீஜர். கோஎஃபிஷியன்ஸ்ன்றது இது, இங்கே 1 எலக்ட்ரான், இந்த 5 இருக்கு இல்லையா, இது கோஎஃபிஷியன்ட். இந்த கோஎஃபிஷியன்ஸால் இந்த இண்டீஜரை மல்டிப்ளை பண்ணுறோம். சூட்டபிள் இண்டீஜரை மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன ஆகிடும், 2 × 1 2 தான். அப்போ 2 × 5 10. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ 10 FeSO4 மல்டிப்ளை பண்ணுறோம், 2 KMnO4 மல்டிப்ளை பண்ணுறோம். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இது வந்து என்னென்னா ரியாக்டன் சைடில் நம்ம என்ன பண்ண போகிறோம், பேலன்ஸ் பண்ணுறோம். அடுத்தது தேர்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா, அடுத்தது என்ன பண்ணுறோம், பேலன்ஸ் பண்ணணும். எதை, ரியாக்டன் சைடு ப்ராடக்ட் சைடெலாம் பேலன்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள்
இப்போ என்ன ஆகிடும் 10 multiplied with FeSO4 10 FeSO4 2 multiplied with KMnO4 2 KMnO4 then sulfuric acid it will become ferrous sulfate manganese sulfate K2SO4 ரைட். ப்ராடக்ட் சைடில் என்ன பண்ணுறோம் பேலன்ஸ் பண்ணுறோம். இது ரியாக்டன்ட் சைடில் பேலன்ஸ் பண்ணியாச்சு. தென் ப்ராடக்ட் சைடில் பேலன்ஸ் பண்ணுறோம் 10 FeSO4 2 KMnO4. அப்போது ரியாக்டன்ட் சைடில் என்ன பண்ணுறோம் பாரு என்ன வரும் இங்கே 10 போது 5 Fe2SO4 தென் 2 MnSO4 K2SO4 H2O ரைட். இதுதான் வந்து தேர்ட் ஸ்டெப். ரியாக்டன்ட் சைட்லையும் ப்ராடக்ட் சைட்லையும் என்ன பண்ணுறோம் இந்த மெயின் எலமெண்ட்ஸை பேலன்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அதர் எலமெண்ட்ஸ் பேலன்ஸ் பண்ணோம் இல்லைங்களா. அப்போது பேலன்ஸ் அதர் எலமெண்ட்ஸ் எக்ஸப்ட் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். இப்போ ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் தவிர்த்து மற்ற எலமெண்ட் ஏதாச்சும் இருந்தால் அதை நம்ம பேலன்ஸ் பண்ணணும். அப்போ என்ன சார் இருக்குன்னா அயன் பேலன்ஸ் பண்ணியாச்சு, பொட்டாசியம் இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இருக்கிறது எதுனா சல்ஃபர். அப்போ ரியாக்டன்ட் சைடில் சல்ஃபர் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாரு 10 இருக்குது, 10 சல்ஃபர் இருக்குது. ப்ராடக்ட் சைடில் பாருங்கள் இங்கே எத்தனை இருக்குது 5 இல்லையா 5 × 3 இப்போது 15. இது பாருங்க இங்கே 2 17 இங்கே ஒன்று இருக்குது. மொத்தம் டோட்டலாக 18 சல்ஃபர் ஆட்டம்ஸ் வந்து எதில் இருக்குது ப்ராடக்ட் சைடில் இருக்குது. அப்போ இது வந்து நம்ம அன்பேலன்ஸ்டாக இருக்குது. இங்கே ஒரு 8 ஆட்டம் குறையுது. அப்போ என்ன பண்ணு H2SO4 அங்கே தானே சல்ஃபர் இருக்குது இங்கே ரியாக்டன்ட் சைடில். அப்போ அதை தான் பேலன்ஸ் பண்ணணும். அப்போது H2SO4 நம்ம என்ன பண்ணோம் 8ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளைட் வித் 8 தட் வில் பிகம் 10. தேர்ஃபோர்னா அவன் மாறிடும் 10 FeSO4 2 KMnO4 8 H2SO4 அப்போ 5 H2O 2 MnO4 K2SO4 H2O. பார்த்திங்கன்னா ரியாக்டன்ட் சைட் கம்ப்ளீட்டாக பேலன்ஸ் ஆகிடுச்சு, ப்ராடக்ட் சைட்லேயும் பேலன்ஸ் ஆகிடுச்சு. எக்ஸப்ட் என்ன சார் இருக்குது அப்படின்னா ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இருக்குது. என்ன இருக்குது ஹைட்ரஜன் ஆக்சிஜன். அதை தான் இங்கே பார்க்குறோம் பாருங்கள். அடுத்த லாஸ்ட்டாக வரும் பேலன்சிங் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். அப்போ ரியாக்டன்ட் சைடில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 2s are 16 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. இங்கே ப்ராடக்ட் சைடில் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது எத்தனை இருக்குது பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள். ஸோ இங்கே பாரு இந்த இடத்துல பார்த்தா நமக்கு தெரியும் வெறும் 2 தான் இருக்குது இல்லைங்களா. அப்போது என்ன பண்ணுறோம் இதை வந்து 8ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே 16 இருக்குது. 8 2s are 16 இல்லையா. இங்கே வெறும்னே 2 8ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 8ஆல் அதை தான் சொல்கிறோம். ப்ராடக்ட் சைட் வாட்டர் மாலிகுலர் என்ன பண்ணுறோம் 8ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 16ஆக மாறிடுது. ஸோ இப்போ என்ன சார் இருக்குன்னா ஆக்சிஜன் தான் இருக்குது. எல்லாமே வந்து பேலன்ஸ் பண்ணியாச்சு. அயனை பேலன்ஸ் பண்ணியாச்சு, பொட்டாசியத்தை பேலன்ஸ் பண்ணியாச்சு, அண்ட் தென் மேங்கனீஸ் பேலன்ஸ் பண்ணியாச்சு, சல்ஃபர் பேலன்ஸ்ட் ஆகிடுச்சு, தென் ஹைட்ரஜனும் ஆல்சோ பேலன்ஸ்டு. ரிமைனிங் என்ன இருக்கும் ஆக்சிஜன். இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னா ஆக்சிஜனும் பேலன்ஸ் ஆகிடும். இல்லைன்னா ஒரு முறை நம்ம வி கேன் ரீசெக் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி பேலன்ஸ்டு. ஸோ ரியாக்டன்ட் சைடில் எத்தனை ஆக்சிஜன் இருக்குன்னா 80 இருக்குது. அண்ட் தென் ப்ராடக்ட் சைடில் 80 இருக்கும். கவுண்ட் பண்ணால் வரும். ஓகே. தோ இதுதான் வந்து வேரியஸ் ஸ்டெப்ஸ் வேர் இன்வால்வ் இன் த பேலன்சிங் redox reaction using oxidation number method. It's a very easy one and very important one. First step என்ன பண்ணுறோம் வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம அன்பேலன்ஸ் ஈக்குவேஷன் எடுத்து ஃபஸ்ட்டு எந்த ஸ்பீசிஸ் ஆக்சிடைஸ் ஆகிருக்கு எது ரெடியூஸ் ஆகிருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அண்ட் தென் அதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். அந்த கோஎஃபிஷியண்ட்டை வச்சு அந்த இண்டிஜரை கண்டுபிடிச்சி அதை கோஎஃபிஷியண்ட்டோட மல்டிப்ளை பண்ணுறோம். அதை தான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ ரியாக்டன்ட் சைடில் பேலன்ஸ் ஆகுது. அண்ட் தென் என்ன பண்ணுறோன்னா ரியாக்டன்ட் சைட் ப்ராடக்ட் சைடில் ஃபர்தராக பேலன்ஸ் பண்ணிவிட்டு அது ஃபோர்த் ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிடைஸ்டு ஸ்பீசிஸையும் ரெடியூஸ்டு ஸ்பீசிஸையும் பேலன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆட்டத்தை பேலன்ஸ் பண்ணுறோம். அதுதான் வந்துன்னா எக்ஸப்ட் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் மீதி இருக்கிறத பேலன்ஸ் பண்ணுறோம். ஃபைனலாக ஃபிஃப்த் ஸ்டெப்பில் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பேலன்ஸ் பண்ணுறோம். இதுதான் வந்து கம்ப்ளீட் பேலன்சிங் ஆஃப் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் பை யூஸிங் ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட். இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ எலக்ட்ரான் லாஸ் பண்ணுதோ அவ்வளோ எலக்ட்ரான் தான் என்ன ஆகும் கெயினாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஈக்குவலாக கால்குலேட் பண்ணுறோம். சரிங்களா. நெக்ஸ்ட் செஷன் நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்னொரு மெத்தட் இருக்குது அயான் எலக்ட்ரான் மெத்தட். அயான் எலக்ட்ரான் மெத்தட் இருக்குது. அதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்தோம்னா இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, தேங்க்யூ.